வணக்கம் மக்களே. நாம் மற்றவங்க கீழே வேலை பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கேவலப்படுத்தப்படுறோம் அப்படின்றது இன்னைக்கு கண்கூட நான் பார்த்தேன். எங்கள் கம்பெனியில் என்னென்னா, அந்த மேம் இருக்காங்க, மேமே அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர்லாம் இருக்கிறாங்க. இப்போ மேமை விட பெரியவங்க ஒருத்தவங்க அங்கே வேலை செய்கிறாங்க. பெரியவங்கன்னா வயசில் பெரியவங்க, பதவியில் அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி பாக்ஸ் தூக்கிட்டு இருந்தாங்க. பாக்ஸ் நிறைய சேர்ந்து போச்சு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் பாக்ஸ் தூக்கணும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவன் பாக்ஸ் தூக்குறது எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஒருத்தவங்க ஒரு பதவியில் அவங்க மேலே இருந்தாங்கன்னா அவங்க கீழே இருக்கிறவங்களாம் நிறைய கம்பெனியில் மரியாதையே கொடுக்க மாட்டாங்கங்க. எங்கள் கம்பெனியில் ரொம்ப மரியாதையே கிடைக்க மாட்டுது. இப்போ எங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. அந்த சூப்பர்வைசர், அந்த மேம்ன்றவங்க மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாமளாம் என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்க கீழே வேலை பார்க்குறத விட என்னென்ன வேலைமாக நம்ம கருத்து செய்யலாம். நாமளும் சுயமே சம்பாதிக்கணும்னாக்கா ஒரு பூ கடை வைக்கலாம், இட்லி கடை வைக்கலாம், விவசாயம் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச வேலைகளை நம்ம செஞ்சு நம்ம சுயமாக சம்பாதிக்கலாம். அம்மா சொல்கிற மாதிரி என்னென்னா, நம்ம சுயமாக நம்மளுடைய சுயமரியாதை போகாமல் இருக்கணும்னா நம்ம சுயமாக நமக்கு செஞ்சு நம்ம சம்பாதிச்சிக்கலாம். ஏன்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பூக்கடை வச்சுக்கலாம், ஒரு இட்லி கடை வைக்கலாம், ஒரு மளிகை கடை வச்சுக்கலாம். அல்லது என்னன்னா கடை மாதிரி சின்னதாக வச்சா கூட நம்ம மரியாதை நம்மகிட்ட இருக்கும். ஆமாம், ஒரு பொட்டி கடை வச்சா கூட நம்ம மரியாதை நம்மகிட்ட இருக்கும். ஒரு விவசாயம் கூட ஒரு நிலம் வாங்கி போட்டு கூட பயிரிட்டு நம்ம வருமானத்தை ஒரு நாளைக்கு 250, நாங்கள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளத்துக்கு போகிறோம். அந்த 300 ரூபாயை நாம் சுயமாக ஒரு டைலரிங் கற்றுக்கலாம். இந்த மாதிரி டைலரிங் கற்றுனா கூட நான் ஒரு நாளைக்கு ஒரு ஜாக்கெட் தைச்சாலே போதும், லைனிங் வச்சு ஒரு ஜாக்கெட் தைச்சாலே போதும், 300 ரூபாய் சம்பாதிச்சிடலாங்க. அந்த மாதிரி நம்ம மற்றவங்க கீழே வேலை பார்க்குறதா நம்ம அடிமைப்படுத்தப்படுறோம், கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம சுயமாக நம்ம சம்பாதிச்சோம்னா நம்ம ஒரு கெத்தாக வாழலாம் இல்லையா? அதுதான் இன்றைக்கி நான் நினச்சேன். இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் சுயமாக எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது ட்ரிக்கெலாம் ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள்.